ஹலோ வணக்கம். இதுதான் எங்களோட புதிய உடைகள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. எந்த அளவு தேடுறீங்க? சும்மா பார்க்குறேன். நன்றி. நல்லது. ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. ஹலோ வாங்க. உங்களுக்கு ஏத்த உடைய தேர்ந்தெடுக்க ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு ஓகே, நன்றி. சரி, நல்லது. நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். முதலாளி, தப்பு நடந்துருச்சு. அது அவங்களா தான் இருக்கணும். புதிய வரவுல நான்கு காணல. உங்களுக்கு காத்திருக்கட்டுமா இல்ல காவல்துறையில புகார் செய்யவா? ஓகே, நான் உடனே செய்யறேன். குமாரிட்டி, நீங்கள் இணையவழி காவல்துறையில் புகார் கொடுத்தது சரியான செயல். பார்க்கும்போது அவங்க இருவருமே ஒரே மாதிரியான உடை தான் அணிஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒருவர் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை. அவங்க என்ன போட்டிருந்தாங்க? அவங்க ரெண்டு பேருமே தொப்பியும் முகக்கவசமும் போட்டிருந்தாங்க. பெரிய அளவிலான உடையும் அணிஞ்சிருந்தாங்க. அதுக்குள்ளே தான் அவங்க திருடிய உடைகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் கண்காணிப்பு கேமராவில் பார்த்தீங்களா? ஆமாம், நான் உங்களுக்கு காட்டுறேன். திருட்டுகளை தடுக்கும் எச்சரிக்கை முறை ஏன் வேலை செய்யலன்னு தெரியல. எங்களோடது நுட்பமானது. உங்களுக்கு நன்றி குமாரிட்டி. உண்மையிலே இந்த மாதிரி இதற்கு முன்னாடி நடந்திருக்கு. சிலர் காந்த கருவியை கொண்ட வில்லைகள் அகற்றி இருக்காங்க. சரி, இந்த வழக்கு பற்றி வேறு எதுவும் தகவல் இருந்தால் சொல்கிறோம். நன்றி உங்களுக்கு. நல்லது, நன்றி. நன்றி. அவங்க வில்லைகளை அகற்றத்துக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கணும். பார்க்கும்போது இது அவங்களுக்கு முதல் முறை மாதிரி தோணல. நமக்கு அவங்க போட்டிருக்க உடை பற்றி தெரிஞ்சிருக்கு. தீயணைப்பு தலைமையத்திடம் எங்கே போயிருப்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க கடையிலிருந்து போனதும் வலது பக்கம் திரும்பியதாக எலிட்டே சொன்னார். இதுதான் கடைக்கரைக்குள்ள இருக்கிற கேமரா. அதோ முன்னோக்கி போங்க. அவங்க கழிவறையை நோக்கி போறாங்க. அதோ அவங்க மீண்டும் அவங்க தான். நிறுத்துங்க. திருடப்பட்ட பொருட்களை கழிவறையில் வச்சிருந்தாங்களா? அதுக்கு உடந்தையா இன்னொருவர் இருந்திருக்கிறாரு. அந்த பெட்டியின் அளவை வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள நிறைய ஆடைகள் இருக்குன்னு தோணுது. அவர் அந்த குழுவில் ஒரு பகுதிங்கிறத நம்ம முதல்ல உறுதி செய்யணும். அவங்க நடவடிக்கைகளை கண்காணிக்கணும். கடை தொகுதிக்கு வெளியில் காவல்துறை கண்காணிப்பு கேமராவை குழுவினரை பார்க்க சொல்லுங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு பார்க்கணும். சரி சார். நன்றி. சார், கடை தொகுதிக்கு வெளியே உள்ள கேமராக்கள் இந்த 3 பெண்களும் டாக்ஸில ஒண்ணா போனதை காட்டுது. அவங்க எங்கே போனாங்கன்னு அந்த டாக்ஸி நிறுவனத்தில் கேட்டிங்களா? ஆமா, அவங்கள ஆர்ச்சர் ரோட்ல இறங்கியிருக்காங்க. இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட திருட்டு இல்லை. அவங்க பல்வேறு கடை தொகுதிகளில் இதே மாதிரி செஞ்சிருக்கலாம். காவல்துறை தலைமையத்திடம் அவங்கள தேடும் ஏற்பாடு செய்யுங்க. சரி சார். சார், இந்த 3 பெண்களும் எம்ஆர்டி நிலையத்துல இருந்து வெளியேறதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற மற்ற கடை தொகுதியை அவங்க குறி வச்சிருக்கலாம். நம்ம மற்ற குழுவினரை முடுக்கி விடுங்க. சரி சார். நாம் இருவர் கொண்ட குழுக்களாக பிரியலாம். நாம் இந்த 3 நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் குழுக்களுடன் அந்த பகுதியில் தேடி பாருங்க. அவங்கள ஒருவர் கழிவறைக்கு பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்கு.
மற்ற 2 பேரும் தங்களோட முகங்களை மறைக்க முகக்கவசங்களை போட்டிருப்பாங்க. திட்டம் என்னன்னா இந்த நபர்களை கடை தொகுதியில விரைவாக அடையாளம் காண்பதுதான். அவங்க அடையாளம் காணப்பட்ட பிறகு நடவடிக்கையை கண்காணிப்போம். அவங்க தொடர்பில் இருக்கும்போது நாம போய் கைது செய்யணும். கேள்விகள் இருக்கா? இல்ல சார். புறப்படலாம். சார், சந்தேக நபர்களை நான் பார்த்துட்டேன். நேத்து போட்டிருந்ததான் இன்னைக்கும் போட்டிருக்காங்க. சிறந்த வேலை. மூன்றாவது சந்தேக நபர் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. சந்தேக நபர் கடைசி அறைக்குள்ளார நுழைஞ்சிட்டாரு. மூன்றாவது சந்தேக நபர் இருக்கும் இடம் உறுதியாகிடுச்சு. கழிவறைக்குள்ள பெட்டியோட இருக்கும் அவரை கண்காணிக்க ஆள் இருக்கு. ராஜர் சார், சந்தேக நபர் ஒருத்தர் போறாரு, இன்னொருத்தரும் போறாரு. அவங்க கழிவறையை நோக்கி போறாங்க. இப்ப புறப்படுங்க. நில்லுங்க. நான் மூத்த புலனாய்வு அதிகாரி முகாராம், கிளமெட்டி காவல் நிலையம். உங்களிடம் சில கேள்விகளை கேட்கணும். என்ன கேட்கணும்? அங்கே கழிவறையில் என்ன இருக்கு? யாரையாவது அங்க சந்திக்க போறீங்களா? இல்ல. ஆமாவா இல்லையா? கதவை தர. கதவை தர. இங்கே ஆள் இருக்காங்க. சுல்லா, தயவு செஞ்சு சீக்கிரம் கதவை தர. குமாரி ஷியாங் சுன்லான், நான் மூத்த புலனாய்வு அதிகாரி ரீச்சல் டான், கிளமெட்டி காவல் நிலையம். லை ஐ ஹாங், வே ஹாங் யிங் இவங்க 2 பேருமே உங்களை அடையாளம் காட்டியிருக்காங்க. தயவு செஞ்சு கதவை தரங்க. நீங்க இப்ப கதவை திறக்கலனா நாங்க உள்ள நுழைய தேவையான ஆற்றலை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இடைவெளிக்கு முன் நமது அதிகாரிகள் 3 சந்தேக நபர்களை நெருங்கியதை பார்த்தோம். அவர்களிடம் கேள்வி கேட்டு அதிகாரிகள் என்ன கண்டுபிடித்தனர்? அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் மோசடிகள் பற்றிய ஆக கடைசி விவரத்தை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டில் சிங்கப்பூரர்கள் 900 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமாக மோசடிகளில் இழந்தனர். அதில் கால்பகுதி அரசாங்க அதிகாரிகள் ஆள் மாறாட்ட மோசடியில் இழக்கப்பட்டது. முன்னைய ஆண்டை ஒப்பிடும்போது புகார்களின் எண்ணிக்கை 2 மடங்கானது. காவல்துறை எச்சரிக்கையாக இருக்கும்படி பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. அந்த மோசடிகள் செயல்படும் விதத்தை பார்க்கலாம். பாதிக்கப்பட்டவருக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது வங்கி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆள் மாறாட்டம் செய்யும் மோசடிக்காரரிடமிருந்து அழைப்பு வரும். ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? ஓ, என் வங்கியா? ஆமா, உங்க வங்கியில சந்தேகப்படும்படியான பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு. இல்ல, நான் என் கணக்கு நாள்தோறும் சோதிக்கிறேன். நான் அப்படி ஒன்றும் பார்க்கல. இருங்க, நான் சோதிச்சு பார்க்குறேன். ஓ, பார்க்கும்போது உங்க வங்கி கணக்கு உங்க பேர்ல திறக்கப்பட்டு கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்ற பயன்படுத்தப்பட்டிருக்கு. இல்ல, இருக்காது. பாதிக்கப்பட்டவர் தவறு செய்யவில்லை என்று மறுக்கும்போது அந்த அழைப்பு அரசாங்க அதிகாரிகள் என்று சொல்லும் இன்னொரு மோசடி ஆசாமிக்கு மாற்றிவிடப்படும். அவர் அந்த நிலைமையை சமாளிக்க உதவி செய்வார். அப்போது பாதிக்கப்பட்டவரின் தனிப்பட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டுவிடும். ஹலோ, இது மூத்த புலனாய்வு அதிகாரி எனி லிம், சிங்கப்பூர் காவல்துறை. போலீஸா? ஆமா, உங்க கணக்கு கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்ற பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா புலனாய்விற்காக உங்க பணத்தை ஒரு பாதுகாப்பு கணக்குக்கு மாத்தணும். என்ன, என் பணத்தை எல்லாம் உங்களுக்கு மாத்தணுமா? ஆமா, இது கடுமையான குற்றம். ஒத்துழைக்கலனா நாங்க உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும். கைதா? ஓகே ஓகே. நில். அரசாங்க அதிகாரிகள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாங்க. பணம், கிரிப்டோ நாணயத்தை மாற்றிவிட சொல்வது, உங்கள் வங்கி பதிவிடும் விவரங்களை கேட்பது, செயலிகளை பதிவிறக்கம் செய்ய சொல்வது, அழைப்பை காவல்துறைக்கு மாற்றிவிடுவது போன்றவற்றை செய்ய மாட்டாங்க. அப்படியா?
காவல்துறை ரொக்கத்தை விலை மதிப்புள்ள பொருட்களை பொதுமக்களிடம் வசூல் செய்ய அதிகாரிகளை அனுப்பி வைக்க மாட்டார்கள். யாராவது உங்களை பணம் மாற்றிவிட சொன்னால் அல்லது விலை மதிப்புள்ள பொருட்களை நேரடியாக பெற போவதாக சொன்னால் தொடர்பை துண்டித்துவிட்டு காவல்துறையில் உடனே புகார் செய்யுங்கள். கடைசியாக, உங்களுக்கு அரசாங்க அமைப்பிடமிருந்து ஏதும் குறுஞ்செய்தி வந்தால் அது gov.sg குறுஞ்செய்தி அனுப்புனர் அடையாளத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்யவும். நினைவிருக்கட்டும், ஏதாவது மோசடி என்று தெரியவில்லை என்றால் சோதித்து பாருங்கள். தொலைபேசி தொடர்பை துண்டித்துவிட்டு 24 மணி நேரமும் செயல்படும் ஸ்கேம்ஷீல் உதவி எண் 1799 அழைத்து சோதிக்கலாம். இப்போது மீண்டும் வழக்கு தொடர்கிறது. கடைகளில் திருடியவர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்களா? ட்ராங் சுன்லான், இது உங்களுக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. வெளியே போய் பேசலாம். இந்த அறையை சோதிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் உங்க உடைமைகளை அகற்றுங்க. நீங்க சிங்கப்பூர்ல தங்கியிருக்கீங்களா? இல்ல, நாங்க விடுமுறையில இங்க வந்தோம். இப்போ எங்க தங்கியிருக்கீங்க? தியோங் பாருல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல. நேற்று மதியம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நேத்தா? நாங்கள் ஒரு கடை தொகுதியில் பொருள் வாங்கினோம். ஆமா, பொருள் வாங்கணும். எந்த இடத்துல பொருள் வாங்குனீங்க? ஆர்ச்சர் ரோட்ல. அந்த பையில என்ன இருக்கு? நீங்க இந்த நாடு திரும்ப போறீங்களா? இல்ல, இதுல என் பொருட்களை வச்சிருப்பேன். தயவு செய்து அதை திறக்க முடியுமா? நாங்க கடையில இந்த பொருட்களை வாங்கினோம். இந்த பொருட்களை வாங்கியதற்கு ஆதாரம் எதுவும் இருக்கா? இல்ல, நாங்க ரசீதுகளை வச்சுக்கல, எரிஞ்சிட்டோம். லே ஆய் ஹாங், வெய் ஹாயிங், ஜியாங் சுலான், உங்க மூவரையும் திருடிய குற்றத்திற்காக கைது செய்கிறோம். விலங்கு போட்டுங்க. நீங்க 3 பேரும் இந்த அறையில தான் தங்கியிருக்கீங்களா? ஆமா. ஜெஃப், அதை திறந்து பாருங்க. நாங்க கடைசி சில நாட்கள்ல வாங்கின பொருட்கள் இவை. அவை நிறைய உடைகள். சிங்கப்பூருக்கு நீங்க வந்தது பொருள் வாங்கத்தானா? ஆமா, நாங்க பொருள் வாங்க தான் வந்தோம். நீங்க எவ்வளவு காலம் சிங்கப்பூர்ல தங்கி இருக்க போறீங்க? சில நாள்கள் தான், குறுகிய பயணம். அப்போ இது எல்லாமே உங்க சொந்த பயன்பாட்டுக்கா? ஆமா, சொந்த பயன்பாட்டிற்கு. ஆனா இவை வெவ்வேறு அளவில் இருக்குதே. உண்மையில் சில குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் தான். குடும்பமா நண்பர்களா? ரெண்டும் தான். இந்த கருவி உங்க பையில இருந்துச்சு. இது எதுக்கானதுன்னு சொல்ல முடியுமா? அது என்னன்னு எனக்கு தெரில. அப்போ இது உங்களுடையது இல்லையா? யாரோ அதை அங்கே வச்சிருக்கலாம். அது எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? அது என்னோடது இல்ல. பரவாயில்ல, நேரம் எடுத்து அதை பற்றி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச உடைகள் அனைத்தையும் நம்ம குழுவினர் வகைப்படுத்தி பதிவு செஞ்சிருக்காங்க. அவை எந்த கடையிலிருந்து எடுக்கப்பட்டவை என்பதை கண்டறியும் முயற்சிகளும் தொடருது. அவங்க கடந்த சில நாட்களாக நிறைய வேலையில் இருந்ததா தெரியுது. அந்த பொருட்கள் மேற்கில் உள்ள IMM வெஸ்ட்கேட் கடை தொகுதிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கிழக்கில் சாங்கி சிட்டி பாயிண்ட், ஆர்ச்சர்ட் வட்டாரத்தில் பேரகான், ஸ்காட் ஸ்கொயர், அயான், மேலும் சில கடைகள். அதோட அவங்க கைதான விவோ சிட்டியும் இருக்கு. ஹாப்பர் ஃப்ரண்ட் சென்டர், MBSம் இருக்கு. அனைத்து பொருட்களுடைய மொத்த மதிப்பு என்ன? அவங்க கிட்ட 172 பொருட்கள் கிடைச்சது. கைப்பை, விளையாட்டுக்கான உடைகள், வடிவமைப்பாளர் பொருட்கள் அப்படின்னு பல இருந்துச்சு. அவற்றின் மொத்த மதிப்பு 30,000 வெள்ளிக்கும் அதிகம். அது பெரிய தொகை தான். அவங்க எப்போ சிங்கப்பூருக்கு வந்தாங்க? குடிநுழைவுத் துறையின் தகவல்களின்படி அவங்க மே மாதம் 13ஆம் தேதி அன்று சமூக வருகை அனுமதியை பெற்றிருக்காங்க. 4 நாளைக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்களா? முறையான ஒரு குறிப்பிட்ட இலக்கை கொண்டதாக அவங்களோட செயல் இருக்கு. அவங்க ஒரு கும்பலின் பகுதியாக இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம். முதல்ல அவங்களிடமிருந்து உண்மையை பெறுவதில் கவனம் செலுத்தலாம். இந்த கருவியை பயன்படுத்தினால்தான் பாதுகாப்பு விலைகளை அகற்ற முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது உங்களுக்கு எங்கே கிடைச்சிச்சு? எனக்கு தெரியாது.
கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவில் நீங்க கடையில திருடுறத காட்டுது. அந்த கடையில பாதுகாப்பு வில்லைகள் பயன்படுத்தப்படுது. அதனால் அந்த உடைகளை எடுக்க நீங்கள் இந்த கருவியை பயன்படுத்தி இருக்கணும். அது அவங்க எங்கே வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போது அது மற்ற 2 பெண்களுடையதா? சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு முன்னாலே அவங்கள உங்களுக்கு தெரியுமா? நீங்க சீனாவில் நண்பர்களாக இருந்தீங்களா? ஆமாம், நாங்கள் இங்கே வந்து பொருள்களை கடையில இருந்து எடுத்து அதை நாட்டுக்கு கொண்டு போய் விற்க நினச்சோம். இந்த பட்டியலில் உள்ள எல்லா பொருட்களையும் நீங்களும் உங்க உடந்தைகளும் திருடியதை உறுதி செய்ய முடியுமா? நிறையா இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க சொல்கிறத நான் செய்வேன். அப்போது நீங்கள் அந்த கடையில் திருடியதையும் அந்த பொருள்களை சீனாவுக்கு கொண்டு போய் விற்கவும் திட்டமிட்டதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல, நான் செய்யல. அப்படின்னா இவையெல்லாம் எப்படி உங்ககிட்ட இருந்துச்சு? நான் அவங்க செஞ்சாங்க. அவங்கள தான் நீங்க கேட்கணும். நேற்று ஷாங் சுன்லான் மற்ற 2 மீது கவனத்தை திசை திருப்ப பார்த்தாங்க. அவங்கள பற்றிய முழு விவரம் கிடைச்சதும் கிடைத்துள்ள ஆதாரங்கள் உண்மையை எடுத்து சொல்லிவிடும். இவ்வேளையில் பல்வேறு கடைத்தொகுதிகளில் இருக்கும் கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவுகளை நம்ம குழுவினரை பார்க்க சொல்லுங்க. சாங் சுன்லான் நடமாட்டம் பற்றிய விவரங்கள் கிடைக்கலாம். சரி சார். நீங்கள் கடையிலிருந்து எப்படி பொருள்கள் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். அதற்கு தயார் செய்ய நாங்கள் முதல்ல நீண்ட டியூப் டாப் மேலாடைய போடுவோம். அதற்கு மேலே பெரிய உடைய போடுவோம். நான் நினைக்கிறேன் இது முன்னையதை விட நல்லா பெருசாகவே இருக்கு. ஏய், இதை போட்டு பாரு. பார்க்க முடியுதா? அதை தட்டையாக்கு. செஞ்சுட்டேன். மறுபடியும் செய். இந்த முறை சீக்கிரம் செய்ய பாரு. நாங்கள் கடைக்குள்ளே போனதும் முதல்ல எங்களுக்கு வேண்டிய விலை அதிகமுள்ள பொருட்களை பார்ப்போம். ஹலோ, வணக்கம். இதுதான் எங்களோட புதிய உடைகள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. சும்மா பார்க்குறேன். நன்றி. நல்லது. அதுக்கப்புறம் நான் சுன்லானை கழிவறைக்கு போய் சந்திப்பேன். வழக்கமாக அவர் ஒரு அறைக்குள் காத்திருப்பார். பிறகு நாங்கள் அடுத்த கடைக்கு போவோம். அடுத்தது அடுத்த கடை. பெட்டி நிரம்பியதும் ஹோட்டலுக்கு போய் அதிலிருந்து இதை காலி செய்வோம். பிறகு இன்னொரு இடத்துக்கு போவோம். வேறு ஏதாவது எங்ககிட்ட சொல்ல விரும்புறீங்களா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் செய்யல. எங்ககிட்ட புகைப்படங்கள் இருக்கு. பல்வேறு கடைகளில் உள்ள கடிவறைக்குள் வருவதையும் போவதையும் அது காட்டுது. ஒவ்வொரு முறையும் அந்த கழிவறையில் 2 to 3 மணி நேரம் வரைக்கும் இருந்திருக்கீங்க. அவ்வப்போது உங்கள் உடந்தைகள் லே ஹாங், வெய் ஹோங்யிங் பல முறை அந்த கடிவறைக்கு வந்து போயிருக்கிறாங்க. கடைசியில் நீங்கள் 3 பேரும் கடைத்தொகுதியில இருந்து ஒன்றா தான் போவீங்க. அதனால அவங்க தான் திருடினாங்க, நான் இல்லை. அந்த பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட தான் இருந்துச்சு. அதோட நீங்கள் 3 பேரும் சிங்கப்பூருக்கு வந்து ஒன்றா திருட ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? அப்படின்னா உங்களுக்கும் அவங்க 2 பேரும் மாதிரி சம அளவு பொறுப்பு இருக்கு. ஜியாங் சோலான், எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்க. அவங்க சிங்கப்பூரில் இலவசமாக பொருள் கிடைக்கும்னு வந்தாங்க. அதுக்கு ஏற்ற விலையை கொடுத்து தான் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியல. கிளெமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு தீவிர புலனாய்வை மேற்கொண்டதால் குற்றம் புகார் செய்யப்பட்ட ஒரு நாளைக்குள் கடையில் திருடியவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு விரைவாக தீர்த்து வைக்கப்பட்டது. அந்த திருட்டை பற்றி அறிந்த முதல் சில்லறை வர்த்தக கடை புகார் செய்ததற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும்.
கடைகளில் திருடுவது தீவிரமான குற்றம். இந்த குற்றத்தை காவல்துறை கடுமையாக கருதுகிறது. குற்றம் செய்வோர் சட்டப்படி கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். 2026 இந்த நபர் கினெக்ஸில் உள்ள செங்சியாங் கடையில் திருட பார்த்தார். பல பொருள்களை எடுத்துக்கொண்ட அவர் கட்டணம் செலுத்தாமல் கடையிலிருந்து சென்றார். அவரின் ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்படுகிறது என்று அவருக்கு தெரியாது. அதற்கு செங்சியாங்கின் கண்காணிப்பு கேமரா முக அடையாள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. கடைகளில் திருடுவது சாதாரண குற்றம் போல் தோன்றினாலும் அவற்றின் விளைவுகள் தீவிரமானவை. மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகள் உங்களை கட்டாயம் கண்டுபிடித்துவிடும். ஒளியவும் முடியாது, மறையவும் முடியாது. தற்போது 1100 சில்லறை வர்த்தக கடைகள் சிங்கப்பூர் காவல்துறையின் ஸ்டார் என்ற கடை திருட்டு விழிப்புணர்வு திட்டத்தில் பங்கேற்கின்றன. அதில் எங்களின் ஒரு சமூக பங்காளி செங்சியாங். செங்சியாங் ஸ்டார் என்ற இந்த திட்டத்தில் 2023 பங்கேற்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் காவல்துறை சில்லறை வர்த்தகர்களுக்கு கடையில் திருட்டை தடுக்கும் முறைகளை கற்றுக் கொடுக்கிறது. முகத்தை அடையாளம் காட்டும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவதும் அதில் அடங்கும். கடைகளிடையே ஒருங்கிணைக்கப்பட்ட கட்டமைப்பு இருக்கும். ஒரு கடையில் திருடிவிட்டு புறப்பட்டு விட்டாலும் அந்த கடையில் கண்காணிப்பு கேமரா உங்களை அடையாளம் காட்டி அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு எதிராக எடுக்கப்படும். தண்டனைகளும் கடுமையானவை. கடையில் திருடும் குற்றவாளிகளுக்கு 7 ஆண்டு வரை சிறை, அபராதம் அல்லது இரண்டுமே தண்டனையாக விதிக்கப்படலாம். குற்ற செயலில் நீங்கள் சிக்கியிருப்பது உங்களின் தனிப்பட்ட உறவுகளுக்கும் எதிர்காலத்திற்கும் சிறப்பாக இருக்காது. பெரிய சில்லறை வர்த்தக கடைகளான செங்சியாங், ஃபேர் பிரைஸ், பாப்புலர் புக் ஸ்டோர், வாட்சன்ஸ் போன்றவற்றோடு காவல்துறை சிறிய சில்லறை வர்த்தக கடைகளுக்கு ஸ்டார் திட்டத்தை விரிவாக்கியிருக்கிறது. சில்லறை வர்த்தக கடைக்காரர்கள் அருகிலுள்ள அக்கம்பக்க காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு ஸ்டார் திட்டம் பற்றி அறிந்து கொண்டு குற்றத்தடுப்பு முயற்சிகளில் பங்கெடுக்கலாம். நினைவிருக்கட்டும், கடையில் திருடுவதை செய்ய வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள். குற்ற கண்காணிப்பு தொடரில் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவை எட்டியிருக்கிறோம். இப்போது உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ASP விஷாலினி. மீண்டும் சந்திப்போம். அதுவரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.